ஆல்ரெடி ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய ஒரு போயத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பயோகிராஃபி, அதாவது அந்த போயட்னுடைய பயோகிராஃபியை நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய ஈவெண்ட் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெஸ்டர்னிங் ப்ரூக்லேயும் சரி, அதனுடைய வெஸ்டர்னிங் ப்ரூக்குக்கும் இந்த மெண்டிங் வாலுக்கும் அந்த யூசேஜினுடைய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த வெஸ்டர்னிங் ப்ரூக்கில் சிலது இட்டாலியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தியிருப்போம். அப்படி பட் இந்த மெண்டிங் வாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டிஸானது எங்கேயுமே எடுத்து பயன்படுத்தாமல் ரொம்ப எளிமையான ஒரு அப்ளிகேஷன்ஸில் இருக்கும் இந்த மெண்டிங் வால். ஆல்ரெடி நம்ம ஆத்தர் பற்றின பயோகிராஃபியை பார்க்கும்போது இந்த ஆத்தர்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ஒர்க் எல்லாம் என்ன, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு, அது ஏன்னா இந்த அமெரிக்கன் ரைட்டர்னுடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு போயம் கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் போயம் எந்த கலெக்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இதில் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய மவுண்டன் இன்டர்வல், பாய்ஸ்வில், நார்த் ஆஃப் போஸ்டன், வெஸ்டர்னிங் ப்ரூக், இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸில் எடுத்துப்போம். அப்போ ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி யுகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் ஒரு முக்கியமான சில போயம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு போயம் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ்க்குள்ளே அது இருக்கும். அதனால் அந்த இதெல்லாம் எப்பவுமே நீங்கள் மைண்ட் வச்சுட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ மெண்டிங் வால், இந்த போயம் எந்த கலெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம அவருடைய புலிட்சர் ப்ரைஸ், அவர் வாங்கின 4 புலிட்சர் ப்ரைஸ் பற்றினது எல்லாமே அவருடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சிலே பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிறது பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். ஏன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அப்ளை பண்ணுறக்கூடிய செட்டிங் அப்படிங்கிறது ஒரு ரூரல் செட்டிங்லேயே இருக்கும். அவருடைய எல்லா பெரும்பாலான ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நியூ இங்கிலாந்தினுடைய செட்டிங்ஸும் அந்த யாங்கி ஃபார்மர்ஸ் பற்றினது எல்லாமே இருக்கும். அதனால தான் அவருடைய போயம்ஸ் எல்லாமே காட் வெல் ரெகனைஸ்ட். அந்த என்டையர் அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய போயம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஈவன் ஜான் எஃப் கென்னடி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இவருடைய ஒர்க்கு. ரைட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் ஒரு அமெரிக்கன் பீப்புள், அந்த நியூ இங்கிலாந்தை பற்றின விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மெண்டிங் வால்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நெய்பர் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இதுலேயும் சொல்லியிருப்பார். ரைட். இந்த மெண்டிங் வாலை பொறுத்த வரைக்கும் இதில் இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷனில் இருக்கிறது தான் இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் நார்த் ஆஃப் போஸ்டனில் இருக்கக்கூடிய அந்த போயத்தினுடைய லிஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து ரீகால் பண்ணால் கூட இன்ட்ரடக்டரி பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த மெண்டிங் வாலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் ரெண்டுக்கு அந்த இன்ட்ரடக்டரி பார்ட்டுக்கும் இந்த மெண்டிங் வாலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த போயம் இட் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் போயம் இன் நார்த் ஆஃப் போஸ்டன். இந்த நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் போயம். அப்போ இன்ட்ரடக்டரி பார்ட் அப்படிங்கிறது வேற, இங்கே ஃபர்ஸ்ட் போயமாக இருக்கிறது வேற அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கான அந்த இல்லுஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது இன்ட்ரடக்டரி போயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இந்த ஒர்க்கில் மெண்டிங் வால் வந்து அப்படிங்கிறது இந்த நார்த் ஆஃப் போஸ்டனில் ஃபர்ஸ்ட் போயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிறது இட் இஸ் எ செகண்ட் கலெக்ஷன். அவருடைய செகண்ட் கலெக்ஷன் இதுதான். இது ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா இன் 1914 இன் பிரிட்டன், இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1914 தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அகைன் இட் கம்ஸ் டு த யூஎஸ், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் ஆகும். ரைட். இந்த ஒர்க்கை நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அட்டை படத்தில் இந்த இட் இஸ் ரிட்டன் பைன்னு சொல்கிறதுக்கு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் த ஆத்தர் ஆஃப் எ பாய்ஸ் வில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு போயத்தை ஒரு ஒர்க்கை எழுந்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் எழுதியிருக்கிறாருன்னு இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட ஒர்க் எழுதின நபர் தான் இவரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே அடுத்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி எடுக்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் த ஆத்தர் ஆஃப் நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா
ஒவ்வொரு ஒர்க்கு அவர் எவ்வளோ ஒரு வேலிடிட்டியில் இருக்கிறாருன்னு காட்டுறது தான். சரி, ஏன் இந்த இடத்துல இது சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நார்த் ஆஃப் போஸ்டன் எடுத்து அதுலேருந்து ஒரு கேள்வி எழுதுறாங்க அப்படின்னா, ஒருவேளை டிஃபிகல்டிஸ் கொடுக்கறதுக்காக எ பாய்ஸ் வில் அப்படிங்கிறது எழுதுனது யாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள், கேள்வியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எ பாய்ஸ் வில் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ரைட். இந்த நார்த் ஆஃப் போஸ்டனும் சரி, வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் சரி, அந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிறது அது ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷனும் சரி, இந்த நார்த் ஆஃப் போஸ்டனும் சரி, இது யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, டு EMF, எலினர் மிரியம் ஒயிட், அதாவது எலினர் மிரியம் ஃப்ராஸ்ட். அதில் சம் அடிஷனல் வேர்டு என்ன அப்படின்னா பீப்புள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி இந்த டெடிகேட் டு அப்படின்ற இடத்துல வெரி ஷார்ட் ஃபார்மில் EMF அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா எலினர் மிரியம் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா தான் எல்லா கிரெடிட்டும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நார்த் ஆஃப் போஸ்டனும் சரி, வெஸ்டர்னிங் ப்ரூக்கும் சரி, இட் இஸ் டெடிகேட்டட் டு ஹிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த் ஆஃப் போஸ்டன் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் ஆஃப் போயஸில் நிறைய இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டயலாக் அண்ட் ஷார்ட் ட்ராமாஸ் மாதிரியே தான் இருக்கும். ஈவன் இந்த மெண்டிங் வால் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு டைலாக் ஃபார்ம்லேயே இருக்கிறது பார்க்க முடியும். அப்போ நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய நிறைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டைலாக் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி மெண்டிங் வால்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிறத சொல்லியிருப்போம். அப்படி இங்கே என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சில இடங்களில் பார்க்க முடியும். சிலதை வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெஸ்டர்னிங் ப்ரூக்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். பட் இது சொல்லும்போது இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெர்சன் தான் முழுசா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்னார் அப்படிங்கிற சொல்லி இன்டைரக்ட் ஃபார்மை யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எனிஹவ் இது இந்த மெண்டிங் வால்லையும் கூட இந்த டயலாக் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நார்த் ஆஃப் போஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம நியூ பாயிண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து வருவோம். பிகினிங்கில் ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய பயோகிராஃபி பார்க்கும்போது பார்த்து தான் இது யாரை பற்றின டீல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நியூ இங்கிலாந்து தீமையும் அந்த யாங்கி ஃபார்மர்ஸை பற்றின ஒரு விஷயமா தான் இந்த நார்த் ஆஃப் போஸ்டனுடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெண்டிங் வால்லையும் கூட ஒரு ஃபார்மரை பற்றி பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆத்தர் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் ஆர்ச்சர் வச்சிருப்பா. அப்படி இன்னும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவருக்கு இருக்கிற அந்த நெய்பர் வந்து பார்த்தோன்னா இந்த பைன் ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மர் அப்படின்னு வெளிப்பட்டிருப்பாரு தான் அந்த இது கேரக்டர் ஸ்கெச்சஸே இருக்கும். ரைட். 1914 எஸ்ரா பவுன் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ரிவ்யூ எழுதியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா மெண்டிங் வால் அப்படிங்கிற போயம் ஃபர்ஸ்ட் போயம் இந்த நார்த் ஆஃப் போஸ்டன். இட் இஸ் நார்த் ஆஃப் போஸ்டன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ நார்த் ஆஃப் போஸ்டன் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1914 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது தான் 1914. அதுக்கப்புறம் ஒரு எடிஷன் 1915 அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிறது டெடிகேட்டட் டு EMF அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலினர் மிரியம் ஃப்ராஸ்ட் அல்லது எலினர் மிரியம் ஒயிட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உங்களுக்கான சில இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ இந்த என்ன அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் அட்டைப்படத்தில் நார்த் ஆஃப் போஸ்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஆத்தர் ஆஃப் எ பாய்ஸ் வில் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நியூயார்க் பப்ளிஷில் வந்து ஒரு பிரிண்ட். இதில் இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டிங் வால் தான் ஃபர்ஸ்ட் போயம். அதுக்கு முன்னாலேயே தி பேசர் அப்படிங்கிறது இன்ட்ரடக்டரி போயமா இருக்கும். அப்போ நார்த் ஆஃப் போஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் போயம் எதுன்னு கேட்டால் மெண்டிங் வால். அதே இந்த நார்த் ஆஃப் போஸ்டனுடைய இன்ட்ரடக்டரி போயம் எதுன்னு கேட்டால் தி பேசர். இதை ரெண்டையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்டரி பார்ட்டுக்கு பேசரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ப்ராக்கெட்டில் போட்டு காட்டியிருப்பேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ ஒரு பேக்ரவுண்டல் ஸ்கெட்சில் ஒரு முதல் பகுதி அதாவது பப்ளிகேஷன் சம்மந்தமான விஷயத்தை இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இருக்கிறது இந்த மெண்டிங் வால்னுடைய ஸ்டைல், எந்த மாதிரி ஸ்டைல் இவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த வெஸ்டர்னிங் ப்ரூக்குக்கும் மெண்டிங் வால்க்கும் நிறைய தொடர்பு இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா அந்த ஸ்டைல் வகையில் பார்க்கும்போது அதே தான். இந்த தீம்ஸாக இருக்கட்டும், இந்த செட்டிங்காக இருக்கட்டும், வெஸ்டர்னிங் ப்ரூக்கும் சரி, இதில் இருக்கிற செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் செட்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வெஸ்டர்னிங் ப்ரூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் வெர்ஸில் தான் இருக்கும். இந்த மெண்டிங் வாலுமே பிளாங்க் வெர்ஸில் தான் இருக்கும். அப்போ இதனுடைய ஃபார்ம் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அன்ரைம்டு இயாம்பிக் பென்டமீட்டர். அன்ரைம்டு இயாம்பிக் பென்டமீட்டர்ல தான் இதனுடைய ஃபார்ம் இருக்கும். ஃப்ரீ வெர்ஸுக்கும் பிளாங்க் வெர்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பிளாங்க் வெர்ஸில் இதில் எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் இருக்காது. பட் ஆனால் இந்த பிளாங்க் வெர்ஸில் மீட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃப்ரீ வெர்ஸில் எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பிளாங்க் வெர்ஸ் அப்படின்னா
இதுக்குள்ள எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் பார்க்க முடியாது. ஒரு லைனுக்கு அடுத்த லைனுக்கு வந்துன்னா அந்த ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது மேட்ச் ஆகியோ அல்லது எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. பட் மீட்டர் அப்படிங்கிறது இதில் பார்க்க முடியும். அப்போ இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிறது இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அன்ரைம்டு அயாம்பிக் பென்டமீட்டர். அயாம்பிக் பென்டமீட்டர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 10 சிலபிள் இருக்கும். அயாம்பிக் பென்டமீட்டர் மொத்தம் 10 சிலபிளாக இருக்கும். அதை 5ஆக வந்து பிரிப்போம். அன்ரைம்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆக பிரிப்போம். அதனால 5 × 2 10. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பென்டாமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்டு. இந்த பிளாங்க் வெர்ஸ் அப்படிங்கிறது ஒரு போயட்டிக் ஃபார்ம். இதுக்குள்ள எந்த ரைமும் இருக்காது. பட் ஆனால் இப்போ வரைக்குமே இந்த பிளாங்க் வெர்ஸ்க்குள்ள மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். பிளாங்க் வெர்ஸ் எப்பவுமே மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற மீட்டர் எது அப்படின்னா அயாம்பிக் பென்டமீட்டர் தான் இந்த பிளாங்க் வெர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது பொதுவான பாயிண்ட். பிளாங்க் வெர்ஸுக்கும் அன்ரைம்டு அயாம்பிக் பென்டமீட்டர் இருக்கக்கூடிய பொதுவான ஃபார்ம், பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டிங் வால்லையும் இருக்கு. இந்த ஜெய் பரினி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய பயோகிராஃபர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் எழுதக்கூடிய போயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டோரல் வெர்ஸில் தான் இருக்கும், ஒரு நாட்டுப்புறத்தை பற்றினதாக தான் இருக்கும், ஒரு கிராமத்தை பற்றினதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. யாருக்கு அந்த ரூரல் சப்ஜெக்டா இருக்கும், அந்த ரூரல் சப்ஜெக்ட் யார் படிக்கிறாங்க அப்படின்னா சிட்டியில் இருக்கிற ஆடியன்ஸ் படிச்சு அவங்க லைக் பண்ற அளவுக்கு இவருடைய இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெய் பரினி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயோகிராஃபில அவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. ரைட். அதே மாதிரி இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிற போயம் இதனுடைய செட்டிங் எங்க அப்படின்னா ரூரல் நியூ இங்கிலாந்து ஒரு ரூரல் பகுதியில் இந்த செட்டிங் இருக்கும். அங்கதான் வந்து பார்த்துட்டுனா இந்த நரேட்டரும் அங்க இருக்கிற அந்த நெய்பரும் அந்த வால் பக்கத்தில் நின்று பேசிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பன் ஆகும். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மெண்டிங் வால், ஏன் அந்த வால் தேவை அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட். இங்க நரேட்டருடைய பாயிண்ட்டுக்கும் அவருடைய பாயிண்ட்டுக்கும் வித்தியாசப்படும். ஏன் வால் தேவை அப்படிங்கிறது அவர் அதுக்கு என்ன காரணத்துக்காக வால் சிலருக்கு இருந்தால் நல்லது, ஏன் நம்ம 2 பேருக்கு இடையில ஏன் இந்த வால் தேவையில்லை அப்படிங்கிறதும் நரேட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி ஸோ இட் இஸ் ஆல்சோ எ நரேட்டிவ் போயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இந்த மெண்டிங் வால் இருக்க இந்த போயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஐரணி, என்ஜாப்மெண்ட், அசோனன்ஸ், சிம்பாலிசம் இது எல்லாத்தையும் இதில் பார்க்க முடியும். இதில் ஐரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வால்ஸ் தான் இதில் ஐரணியாக செயல்படுது. அதாவது இந்த வால்ஸ் இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வால்ஸ் அப்படிங்கிறது 2 பேர்த்த பிரித்து கொடுக்குறதுக்கு இந்த வால் தேவைப்படும். இது உன் பகுதி இது என்னோட பகுதின்னு பிரித்து காட்டுறதுக்கு இந்த வால் அப்படிங்கிறது தேவைப்படும். இங்கே இந்த வால் ஐரணியை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 2 நெய்பர் ஒன்று சேர்த்துறதுக்கு இந்த வால் தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த வால் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா வெவ்வேறு பக்கமாக இருக்கிற நெய்பர் இந்த வால் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம் டுகெதர் அப்படிங்கிற விஷயத்த இழுக்கும். அப்போ இந்த வால் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐரணியாக செயல்படும். இந்த சிம்பாலிசத்துலேயே வந்து பார்த்தோன்னா இந்த வால் அண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்போதுமே இந்த வால் என்ன ஆகுது அப்படின்னா அதை தானாகவே சரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்க கட்டியிருக்கிற அந்த வால் அப்படிங்கிறது அது வந்து கல் மேலே கல் ஒவ்வொரு கல் மேலே வந்து எடுத்து அடுக்குனதுனால ஒவ்வொரு ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது ரிப்பீட்டடாகவே அது சரிய ஆரம்பிச்சிடும். அப்படி சரியும் போதெல்லாம் இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து அந்த வால் எடுத்து மறுபடியும் சரி செஞ்சுட்டு போகிறதே தான் இந்த இடத்துல அவங்க நடத்திட்டு இருக்கோம். அப்போ அவங்க 2 பேரும் நடக்கிற கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரணியாக அவங்க 2 பேர்த்தையும் இழுக்குது, கம் டுகெதராக மாற்ற முயற்சி செய்து தான் இந்த வால். அப்போ அந்த வால் அப்படிங்கிற ஐரணியாக செயல்படும். இந்த என்ஜாம்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு லைன் இன்னொரு லைன் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரேக்கு இல்லாமல் ஒரு லைன் இன்னொரு லைனோட தொடர்புடையதாக தான் இருக்கும். இதில் இந்த மெண்டிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அதோட முடிஞ்சிடாது. எப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனோட கண்டினியூஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இன்னொரு லைனோட வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மீனிங் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் தேவைப்படும். இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த லைனையே புரிஞ்சிக்க முடியும். பட் இந்த என்ஜாய்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. அப்படியே ஒரு உரைநடையை படிக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் கட் ஆகாது. சில இடங்களில் ஃபுல் ஸ்டாப் வச்சு மறுபடியும் புது லைனாக தான் உருவாகும். அதனால இட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் மாதிரியே கண்டினியூஷனாகவே இருக்கும் இந்த லைன்ஸ் வித்தவுட் பிரேக்கிங் அக்ராஸ் த லைன்ஸ். இது இந்த டைப்பில் இருக்கிறது தான் இந்த மெண்டிங் வால்னுடைய லைன்ஸும். அதே மாதிரி அசோனன்ஸ், இவர் நிறைய அசோனன்ஸை தன்னுடைய போயத்தில் இந்த மெண்டிங் வாலில் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி அசோனன்ஸ் அப்படிங்கிறது வவல் சவுண்டுடைய ரிப்பீட்டேஷன் இருக்கிறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ், ஐ மீன், ஒன், ஹேஸ், சீன் இதில் எல்லாமே பாருங்க கேப்ஸ்லேயே ஒரு வவல் இருக்கு, மீன்ல வவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னுடைய 2வது லெட்டரே வந்து பார்த்தோம்னா ஜிஏக்கு அப்புறம் ஏங்கிறது ஒரு வவல், எம்இல ஈங்கிறது ஒரு வவல்,
அதே மாதிரி ஹச்ஏல வந்து ஏங்கிறது ஒரு ஓவல், எஸ்சியில் ஈங்கிறது ஒரு ஓவல். இந்த மாதிரி நிறைய அசோனன்ஸ் அப்படிங்கிறது இவருடைய இதில் பார்க்க முடியும். ஸோ நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த அசோனன்ஸ் எடுத்துக்க முடியும் போய்டிக் டிசீஸில். அப்போ இந்த மெண்டிங் வால் பொறுத்த வரைக்கும் இதில் என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது, அசோனன்ஸும் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிம்பாலிசம் அப்படிங்கும்போது வால்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கு, சில சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட். சிம்பாலிசத்தில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் எதை கொடுக்க முடியும் அப்படின்னா எல்ஃப்ஸ், இஎல்எஃப், எல்ஃப். அதாவது இந்த குட்டி சாத்தான்னு சொல்லுவோம், நம்ம கண்ணுக்கே தெரியாதெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கூட இந்த இடத்துல மெண்டிங் வால் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி ஒரே ஒரு இடத்துல எல்ஃப் பற்றி பேசியிருப்போம். அப்படி அது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ல அதை நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும். ஸோ இதுதான் போய்டிக் டிவைஸ் பற்றின விஷயம். ரைட்டு. இந்த மெண்டிங் வால்னுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ், இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அங்கேயே சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணின இது. இப்போ நீங்கள் நேரடியாக மெண்டிங் வாலுடைய போயம் லைன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த போயம் லைன்ஸ் மட்டும்தான் வரும். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் சரி, எந்த ஒரு யூடியூபர்லையுமே இந்த பாயிண்ட்டை பற்றி பேசியே இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மெண்டிங் வாலில் இருக்கக்கூடிய அந்த தீம், இந்த தீம் எங்கிருந்து இவர் எடுக்கிறார், இந்த மெண்டிங் வாலுக்கு தேவையான தீம் எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னா இவர் எழுதின ஒரு போயட்ரி கலெக்ஷன் தான் எ பாய்ஸ் வில். அந்த பாய்ஸ் வில்லில் ஒரு போயம் எ டஃப்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம். அந்த டஃப்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற போயத்தில் இருக்கிற தீமை தான் இந்த மெண்டிங் வாலில் இருக்கிறார். என்ன அப்படின்னா இந்த மெண்டிங் வால் என்ன தீம்னா, நாம் ஏன் இந்த வால் மூலியமா பிரிஞ்சு இருக்கணும், இந்த வால் இல்லாமல் நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம், நமக்குள்ள எதுக்கு, நமக்கு இடையில எதுக்கு இந்த வால், கம் டுகெதர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. நம்ம வந்து இந்த சோறனால பிரிச்சுக்க வேணாம், நம்ம ஒன்று சேருவோமே, ஒன்னா இருப்போமே, ஒற்றுமையா இருப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரியான ஒரு அழைப்பு விதமாக தான் எ டஃப்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லையும் அந்த போயத்துலையும் இது பார்க்க முடியும். அந்த நெய்பர் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசக்கூடியதுதான் இருக்கும். அந்த தீமை எடுத்து தான் இந்த மெண்டிங் வால்ல யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த போயம் எழுதும்போது இவரே அந்த ஒரு போயத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இது முதல் போயம், மெண்டிங் வால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போயம். அந்த ஃபர்ஸ்ட் போயத்துக்கு முன்னாலேயே அந்த ஒரு லைன்ல ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை இவர் மென்ஷன் பண்ணியே காட்டியிருப்போம். அப்படி ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருவேளை ஒரு பர்டிகுலரான ஒரு நபர் அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்னு மெண்டிங் வால் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் செட்டர் மெண்டிங் வாலுக்கு முன்னாலே இருக்கிற பகுதி இதுதான் இருக்கும். ஒரு தனி பேஜ்லயே இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இதுல இருந்து கேள்விகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த போயம், இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிற போயம் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ற மாதிரியே இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் நியூ இங்கிலாந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ற விதத்துல தான் இந்த ஸ்டோரி அப்படிங்கும். அதனால மெண்டிங் வால் ஆல்சோ ஏ நரேட்டிவ் போயம் அப்படிங்கிறதுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ரைட். ஏன்னா இந்த நெரேட்டிவ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை பத்தி சொல்லணும்னா அந்த பொருள் எந்த தன்மை இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. அந்த நரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த மாதிரி இந்த நரேட்டிவ் போயில மெண்டிங் வால்ல அந்த ராக்கை பத்தி சொல்லும்போது அதனுடைய தன்மையை சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா சில ராக் பார்த்தீங்கன்னா லோவ்ஸா இருக்கும், சில ராக் வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா உருண்டையா இருக்கும். சில ராக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னு இருக்கும் இல்லையா, அந்த பண்ணை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முழு வட்டம் உருண்டையா இல்லாம கோள வடிவில் இல்லாம அடியில வந்து பார்த்தீங்கன்னா தட்டையாகவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னு சைஸ் பன்னு மாதிரி இருக்கும். அதனால அதை எல்லாத்தையும் கூட நரேட் பண்ணியிருப்பா. அப்படி ரைட். இதுல த நரேட்டர் ஆல்சோ எ நியூ இங்கிலாந்து ஃபார்மர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடியவர் இன்னொருத்தரும் அந்த நெய்பருமே கூட ஒரு ஃபார்மர் தான், ஹிஸ் நெய்பர் ஆல்சோ. இது ரிப்பீட்டடா இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல நடந்துட்டு ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா அந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தோன்னா சரிஞ்சு விழுவுறதும் அதுக்கப்புறம் அந்த எடுத்து மறுபடியும் இங்கே கட்டுறதும் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்லையும் ரிப்பீட்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு ஃபார்மர்ஸ்க்கு இடையில அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும் பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸில். ரைட். இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டேல் ஆஃப் எ ராக் வால், அதாவது கல்லால் கட்டின ஒரு கற்சுவரை பற்றின சொல்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டூ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கண்ட்ரி சைடு, இந்த கண்ட்ரி சைடில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வால் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் ஆர்ச்சர்ட், இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீஸ். ஒருத்தர் இந்த இந்த நரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆர்ச்சர்டுடைய ஓனராக இருக்கும். அப்படி அவருடைய பகுதியில் இதுதான் இருக்கும். அதே நெய்பர்னுடைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீஸாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலவை ஆகாது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டர் சொல்லுவார். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு வால் அப்படிங்கிறதையும் கேட்டிருப்போம். அப்படி ரைட். இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டு ஒனோரா ஓநெயில், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிலாசபர் அண்ட் பொலிட்டீசியன். இவங்க தன்னுடைய புத்தகம் ஜஸ்டிஸ் அக்ராஸ் பவுண்டரிஸ் ஹூஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 2016 வந்து அந்த புக்கு. இந்த புக்கில் இவங்க
தன்னுடைய இன்ட்ரடக்ஷன், தன்னுடைய ப்ரிஃபேஸ்க்கு இந்த மெண்டிங் வாலை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெண்டிங் வால் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ட்ரடக்ஷனில் காட்டுறதுக்காக அதில் இருக்கிற கான்செப்ட் எடுத்து அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க, இன்க்ளூடிங் த லைன்ஸ் ஆல்சோ. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இன்ட்ரடக்ஷன் இதில் இருக்கிறது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே இருக்குது. அதாவது ஜஸ்டிஸ் அக்ராஸ் பவுண்டரிஸ் ஹூஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற புக்கினுடைய ப்ரிஃபேஸ் இன்ட்ரடக்ஷன். இதுலேயே பாருங்கள், குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மெண்டிங் வால் இருக்கக்கூடிய ஒரு லைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். 2 இடத்துல இந்த லைன் அப்பியர் ஆகிருக்கும். குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். அட் எண்டில் ஒரு இடத்துலையும் பிகினிங்கில் ஒரு சம் ஸ்டான்சஸ்க்கு அப்புறம் இந்த குட் ஃபென்சஸ் மேக் ஏ குட் நெய்பர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் யார் சொல்லுவாங்க அப்படின்னா நெய்பர் தான் சொல்லுவோம். அப்படி ஏன்னா இந்த நமக்கு எதுக்கு இந்த ஃபென்சஸ் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், நரேட்டர் கேட்கும்போது இந்த நமக்கு எதுக்கு இந்த கல் சுவர்னு கேட்கும்போது அவர் த நெய்பர் சொல்லுவார், இந்த குட் ஃபென்சஸ், இந்த ஃபென்ஸ் அப்படிங்கிறது அந்த வேலிங்கிறது நமக்கு நல்ல நெய்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அப்படி அதை எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இந்த ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓநெயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் மெண்டிங் வால், ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தே தான் இங்கே சொல்லியிருப்போம். அப்படி த டீப் போயம் மெண்டிங் வால், ராபர்ட் ஃப்ராஸ்ட் இமேஜின்ஸ் எ டயலாக் வித் ஹிஸ் நியூ இங்கிலாந்து நெய்பர் அபவுட் மெண்டிங் த ட்ரை ஸ்டோன் வால். இந்த ட்ரை ஸ்டோன் வாலை வந்து மென்ட் பண்ணுறதை பற்றி இருக்கிற விஷயத்தை தான் நான் இங்கே பேசுகிறேங்கிறது, என்ன நடக்குதுங்கிறத சொல்லியிருப்போம். அப்படி ரைட். இதில் தேர் வேர் இஸ் இட்ஸ் வி டு நாட் நீட் த வால் அப்படிங்கிறதும் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற லைன் தான். ரைட். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜஸ்டிஸ் அக்ராஸ் பவுண்டரிஸ் ஹூஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒர்க்கில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஓநெயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெண்டிங் வாலை எடுத்து யூஸ் பண்ணி ப்ரிஃபேஸை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ரைட். நாம் இப்போ வந்து பார்த்தோன்னா மெண்டிங் வாலினுடைய லைன் பை எக்ஸ்பிளனேஷனை நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ வெரி சூப்பர்ஃபான ஒரு போயம், நல்லா லிசன் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்ஜாய் த போயம்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணணும். நான் எதுக்காக இங்கெல்லாம் பிக்சர் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்குள்ள வந்து கேப்சர் ஆகும். அது வந்து நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படி அந்த கேள்விகள் வந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுக்காக வெரி வெரி இம்பார்ட்டண்டான சில பிக்சர்ஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து கேப்சருக்காக கொடுத்துருப்போம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைமில் எக்ஸ்ட்ரா டைம் தான், பட் இருந்தாலும் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி கிளியர்லி அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். அதனால வெரி ஓப்பனிங் லைன், இந்த மெண்டிங் வாலினுடைய வெரி ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் எ வால். இதுதான் வெரி ஓப்பனிங் லவ். இந்த ஓப்பனிங் லைன் அப்படிங்கிறது இதுதான் மெண்டிங் வால்ல. ஈவன் நார்த் ஆஃப் போஸ்டன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போயத்தோட ஓப்பனிங் லைனுங்கிறதும் இதே தான். இங்கே என்ன அப்படின்னா, அது எதுன்னு இவர் சொல்லவே இல்லை, அதனால தான் அங்கே யூஸ் பண்ணுறாரு சம்திங். ஏதோ ஒரு இதுக்கு இந்த வால் வந்து இந்த சுவரை வந்து பார்த்தோன்னா அது லவ் பண்ணவே இல்லை, லைக் பண்ணவே இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா தட் சென்ஸ், அது ஏதோ ஒன்று செய்யுது, ஒரு விஷயத்தை அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அது யார் அப்படின்னு நீங்கள் சொல்லலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்துக்கு அது பிடிக்கல. அது என்ன பண்ணுது, தட் சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அண்டர் இட். இந்த ஃப்ரோசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீஸ்னுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஃப்ரோஸ். அதாவது அந்த வாலுக்கு கீழே அடியில் வந்து பார்த்தோன்னா அண்டர், வாலினுடைய அண்டர் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்போ தண்ணி ஃப்ரீஸ் ஆகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஐஸ் ஃபார்முலா ஐஸ் மாதிரி ஆயிடுது. அப்போ இந்த ஐஸ் மேலே சன்லைட் பட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐஸ் வந்து விரிவடையும். இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா நிறைய ஜியோகிராஃபிக்கல் டெலிகிராம் இதில் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் டேமில். அதாவது ஒரு பாறைக்கு இடையில, பாறையினுடைய இடுக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போகுது. அப்படி தண்ணி உள்ளே போந்த உடனே ஒரு மழை தண்ணியோ அல்லது உள்ள இருக்கும். நாளடைவில் அங்கே சீசன் மாறும்போது அந்த நீர் என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா இறுகிரும், கட்டியாக மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படி ஐஸ் கட்டியாக மாற மாற அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாறை, அந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த பாறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிசலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அந்த சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழை பிடிக்காத ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல், இந்த கிரவுண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஐஸ் கட்டி அப்படியே உருவாக்குது. ஐஸ் கட்டி உருவாகி என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே அந்த தண்ணி வந்து வரைய 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 மேலே இருக்கிற அந்த கற்கள் எல்லாத்தையும் அப்படியே சரியுது. அண்ட் ஸ்பில்ஸ் அப்பர் போல்டர்ஸ் இன் த சன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே பவுல்டர் அப்படிங்கிறது என்னன்னா கல், ராக் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பிக்சர், பவுல்டருக்கான பிக்சர். அப்பர் மேலே இருக்கக்கூடிய கீழே அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஐஸ் கட்டி உருவாகுது. அப்படி அடியில் ஐஸ் கட்டி உருவாகும் போது மேலே வெளியில், அதனால தான் இந்த சன் அப்படின்னு சொல்லிடுது. சூரிய வெளிச்சத்தில் மேலே இருக்குது இல்லையா, ஸோ வெளிச்சத்தில் வெளியில் இருக்கிற அந்த கல் வெளியில் அப்படிங்கிறது தான் மீனிங். இங்கே சூரிய ஒளி எதுவும் அங்கே பண்ணல, அந்த ஐஸ் கட்டியை உருவாக்கல. ஐஸ் கட்டி மேலும் ஐஸ் கட்டியாக மாறுது. மேலும் ஐஸ் கட்டியாக மாறும்போது
மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எல்லாம் வீக் ஆகுது. அதனால அப்பர் பவுல்டர்ஸ் எல்லாமே சரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மேக்ஸ் கேப்ஸ் ஈவன் டு பாஸ் அப்ரெஸ்ட். இங்க என்ன சொல்றாருன்னா ஈவன் டூ அப்படின்னா பார்த்துட்டுனா இவங்க ரெண்டு பேருமே நெய்பரும் சரி அந்த நரேட்டரும் சரி அந்த வழியா அதுல வந்து பாஸ் ஆகிற மாதிரி ஒரு கேப் உருவாகுது. அது அப்படியே சலிஞ்சிருச்சு, சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்படி சரிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் அது நடந்து போனா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறுகலான பாதை மாதிரி தான் அது இருக்கும். ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தருக்கு பின்னால் இன்னொருத்தர் போகலாம், அல்லது ஒருத்தர் ஆப்போசிட்ல வந்தா அதுல விலகி போக முடியாது. அந்த மாதிரி அந்த வால் வந்து பார்த்துட்டு இந்த ராக் வால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சிருது. இந்த ஃபர்ஸ்ட் சரியறதுக்கு முதல் காரணத்தை எதை சொல்றாரு அப்படின்னா இந்த ஐஸ், இந்த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் தான் ஃப்ரீஸ் அப்படிங்கிற பாஸ்ட் தான் ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் தான் இது சரியறதுக்கான முதல் காரணமா எடுத்து காட்டுறாரு. ரெண்டாவது ஒன்று இயற்கையா நடக்கிறது காட்டுறாரு. ரெண்டாவது மனிதர்கள் மூலியமா சரிய வாய்ப்பு இருக்கும், சரியலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. எது அப்படின்னு சொல்லி நிரந்தரமா ஒரு தீர்வு ஒரு காட்டுல சரிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பாக்குறாரு. அதனால இது சரிஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறதுக்காக காரணத்தை தான் இவர் சொல்றாரு. இவர் எதையுமே நேர்ல பார்க்கல அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா இந்த ஹண்டர்னால இது சரியற்கான வகை இருக்கு. ஸோ த ஒர்க் ஆஃப் ஹண்டர் இஸ் அனதர் திங். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு சம்திங், இப்போ அனதர் திங் அப்படின்னு யூஸ் பண்றாரு. இந்த ஹண்டர்னால இது சரியலாம். ஏன் அப்படின்னா ஐ மேட் ரிப்பேர், இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ மேட் ரிப்பேர், அதாவது அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இதை நான் வந்து ரிப்பேர் பண்றேன், அதை சரி செய்யறதுக்கு போறேன். அவங்க வந்துட்டு யாரு அந்த ஹண்டர் வந்துட்டு போறாங்க. ஆஃப்டர் தெம் அவங்களுக்கு அப்புறம் நான் போய் ரிப்பேர் பண்ண போறேன். அங்க என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் மேல இன்னொரு ஸ்டோன் எடுத்து அப்படியே மேலாப்புல வச்சிருக்காங்க. அவங்க நல்ல சீரா அடுக்கல, மேலாப்புல வச்சிருக்காங்க. ஸோ தே லெஃப்ட் நாட் ஒன் ஸ்டோன் ஆன் எ ஸ்டோன், ப்ராப்பரா ஒன் ஸ்டோன் இன்னொரு ஸ்டோன் மேல நல்லா ப்ராப்பரா வைக்காம என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படியே அது கேப் உருவாகிற மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா பட் தே வுட் ஹேவ் த ரேபிட் அவுட் ஆஃப் ஹைடிங். அந்த வால்குள்ள ஒளிஞ்சிட்டு கூடிய அந்த ரேபிட் முயல் இருக்கும் இல்லையா, அந்த முயல் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா மேல லைன் பை லைனா இருக்கிறது அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க, பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்ப பிரிச்சு விட்டுருக்காங்கன்னா என்ன அப்படின்னா சரிஞ்சு இருக்குது. இங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸோ தே ஹேவ் லெஃப்ட் நாட் ஒன் ஸ்டோன் ஆன் எ ஸ்டோன், ஒரு ஸ்டோன் மேல இன்னொரு ஸ்டோன் ப்ராப்பரா வைக்காம கொஞ்சம் கலைச்சு விட்டு இருந்தா கீழே சரிஞ்சு விட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு கூட இந்த ரேபிட் வெளியில வரும். அப்படி ரேபிட் வெளியில வரும்போது டு ப்ளீஸ் தி ஹெல்பிங் டாக்ஸ், அங்க டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சத்தம் இல்லாம காத்துட்டு இருக்கும், ஹெல்பிங்ல இருக்கும். டாக் அப்படியே வேட்டைக்கு அப்படியே தயாரா இருக்கும். அது பிடிக்கிறதுக்கு இது ரெடியா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் கலைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. த கேப்ஸ் ஐ மீன் நோ ஒன் ஹேஸ் சீன். இப்ப ரெண்டாவது முடிச்சாச்சு, அடுத்தது சொல்றாரு த கேப்ஸ், அதாவது அந்த வால் இருக்கு இல்லையா அந்த கற்களால சரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற கேப்ஸ். அந்த கேப் ஐ மீன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நோ ஒன் ஹஸ் சீன் த மேட் ஆர் ஹியர் த மேட், யாருமே அதை பண்ணினதை பார்க்கல, அப்படி பண்ணும்போது வரக்கூடிய சத்தத்தையும் யாருமே கேட்கல. பட் அட் ஸ்ப்ரிங் மென்டிங் டைம் வி ஃபைண்ட் தெம் தேர். இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது எல்லாமே அந்த கல் வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்திருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு சீசனுடைய விஷயத்தை பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா இந்த ஐஸ் கட்டினால இங்க கல் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது சொல்லும்போது ஹண்டர்ஸ்னால ஆயிருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா அது இந்த காலத்தோட இந்த ஸ்ப்ரிங் மென்ட் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்குது. ஸோ த கேப்ஸ் ஐ மீன் நோ ஒன் ஹேஸ் சீன், யாருமே அதை பார்க்கல, அது அப்படி சரிஞ்சிருக்கிறத பார்க்கல. அண்டு ஹியர் தெம், அப்படி செய்யும் போது எந்த ஒரு சத்தத்தையும் கேட்கல அப்படிங்கிறதையும் அங்க சொல்றாரு. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வாட்டர் அப்படிங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்தல, ஐஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இவர் பயன்படுத்துறாரு. சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல், கிரவுண்ட் என்ன ஆகுது வீங்குதுன்னு தான் சொல்றாரு. அது அப்படியே அப்படியே வெடைச்சிக்கிட்டு நிக்குது, அப்படி வெடைக்கும் போது தான் அது என்ன ஆகுது அப்படியே சரியுதுங்கிறதான் சொல்றாரு. அதனால வாட்டர் ஐஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கக்கூடிய தண்ணி ஐஸ் நிகழ்வுக்கு மாறிடுச்சுங்கிறது தான் மீனிங். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கேள்வியில் ஆப்ஷன் வரும்போது வாட்டர் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு அந்த வாட்டரை வந்து நீங்க கிளிக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரைட், இந்த லைன் முடிஞ்சிருச்சு. ஐ லெட் மை நெய்பர் நோ பியாண்ட் த ஹில், யாரு தன்னுடைய நெய்பருக்கு தெரியப்படுத்தணும்.
இங்கே தான் இந்த இடத்துல சொல்றாரு, ஐ லெட் மை நெய்பர், என்னோட நெய்பருக்கு நான் தெரியப்படுத்தணும். அவர் எங்க இருக்கிறாருன்னா அந்த பியாண்ட் த ஹில், ஹில்லுக்கு அந்த பக்கமா இருக்கிறாரு, அவருக்கு தெரியப்படுத்தணும். இந்த ஹில்லுக்கு இந்த சைடில் தான் பார்த்தோம்னா அந்த மவுண்டனுக்கு இந்த பக்கம் தான் பார்த்தோம்னா இவங்களோட பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கு இடையில. ஏன்னா அந்த மவுண்டனுக்கு இந்த பக்கம் தான் சதுப்பு நிலம் இருக்கு. அந்த சதுப்பு நிலத்துல தான் பார்த்தோன்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு சைடு இந்த நரேட்டர்னுடைய இடமும் இன்னொரு சைடு தன்னுடைய நெய்பர்னுடைய இடமும் இருக்கு. அதை ரெண்டையும் பிரிச்சு காட்டுறதுக்காகத்தான் இடையில வால் அப்படிங்கிறது இருக்கு. அவருக்கு தெரியப்படுத்துறாரு. அண்ட் ஆன் எ டே வி மீட் டு வாக் த லைன், நாங்கள் அந்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் சந்திச்சுக்கிட்டு அந்த லைன்ல அப்படியே நடந்து போறோம். அண்ட் செட் த வால்ஸ் பிட்வீன் அஸ் ஒன்ஸ் அகைன், நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம், நடந்து போயிட்டு அந்த வால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கல் எல்லாத்தையும் எடுத்து சரி செய்கிறோம். ஸோ செட் த வால்ஸ் ஒன்ஸ் அகைன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான டைம்ல இந்த ஒன்ஸ் அகைன் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க, இப்பவும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து கட்டமைக்கிறாங்க. வி கீப்ஸ் த வால் பிட்வீன் அஸ் as we go, இந்த வால் எப்படி இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் இப்போ நான் போகும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வால் மறுபடியும் நாங்கள் வரும்போதும் இருக்கணும், சரியாம இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து என்ன பண்றோம், அந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை செட் பண்றோம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. ரைட். டு ஈச் த போல்டர்ஸ் தட் ஹேவ் ஃபாலன் டு ஈச், இந்த போல்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒன்னொன்னும் அப்படியே சரிஞ்சு கிடக்குது. தட் ஹேவ் ஃபாலன் ஈச், ஒன்று மேல ஒன்று அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சரிஞ்சு கிடக்குது. எப்படி? டு ஈச், ஒவ்வொரு சைடுமே இவர் தன்னுடைய பக்கத்துலையும் சரிஞ்சிருக்குது, தன்னுடைய நிலத்திலையும் தன் ஆத்தர்னுடைய நிலத்திலையும் நரேட்டருடைய நிலத்திலையும் சரிஞ்சிருக்கு, நெய்பர்னுடைய நிலத்திலையும் சரிஞ்சிருக்குது. அண்ட் சம் ஆர் லோவ்ஸ், சம் சோ நியர்லி பால்ஸ். இங்க நான் கொடுத்துருக்கிற பிக்சர் எதுக்காக அப்படின்னா லோஃப், லோஃப் அப்படிம்போம். இந்த பிரெட்டை வந்து பார்த்தோம்னா லோஃப் அப்படிம்போம். சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா லோஃப் மாதிரி இருக்கு. அந்த பிரெட் வந்து பார்த்தோம்னா அடியை வந்து பார்த்தோம்னா தட்டையா இருக்கும், மேலே வந்து பார்த்தோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ சம் ஆர் லோவ்ஸ், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோவ் சைஸ்ல இருக்கு, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி நல்லா உருண்டையா இருக்கு. வி ஹாவ் டு யூஸ் எ ஸ்பெல் டு மேக் தம் பேலன்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, அப்படி கீழே சரிஞ்சு வச்சுட்டு அந்த கல்கள் லோவ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கிறது பால்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று மேல ஒன்று அடுக்குறாங்க. ஏன்னா இதுல இந்த இடத்துல எதுக்காக ஸ்பெல் பண்ணணும், ஒரு மேஜிக்கல் டோனை ஏன் சொல்லணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி சேஃபா இல்லை. அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் ஒரே மாதிரி சேஃபா இல்லை. ஒரே மாதிரி எல்லாமே ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று மேல ஒன்று எடுத்து அடுக்கிறது ஈஸி. பட் ஆனா சிலது லோஃப் மாதிரி இருக்கு, சிலது பால்ஸ் எல்லாம் வட்டமா இருக்கு. இப்போ லோஃப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல் மேல முழு முழு இருக்கிற அந்த கல் மேல எடுத்து வட்டமா இருக்கிற அந்த உருண்டையா இருக்கிற கல் எடுத்து கோல வடிவத்தில் இருக்கிற கல் எடுத்து வச்சா என்ன ஆகும் அப்படின்னா மேல நிக்காது, சரிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to use a spell. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு, அவருக்கு சேர்த்து தான் சொல்றாரு. யூஸ் எ ஸ்பெல் டு மேக் தம் பேலன்ஸ், இது ரெண்டு ஒன்னா இருக்குன்னு சொல்லி ஒரு மேஜிக்கல் டோனு இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மேஜிக் டோன் என்ன அப்படின்னா ஸ்டே வேர் யூ ஆர் அன்டில் அவர் பேக்ஸ் ஆர் டர்ன். இந்த இடத்துல இதுதான் மேஜிக் டோன். இந்த கல் எல்லாத்தையும் அடுக்கிட்டு அந்த கல்லை பார்த்துட்டு ஒரு மேஜிக் டோன் யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த வேர்ட்ஸ் எது அப்படின்னா ஸ்டே வேர் யூ ஆர் அன்டில் அவர் பேக்ஸ் ஆர் டர்ன், நாங்கள் மறுபடியும் வர வரைக்கும் நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஸ்பெல் பண்ணினா தான் இந்த ராக் எல்லாம் சரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சரியாம இல்லைன்னா ஏன் சரிஞ்சிடும், இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, அதனால சரியாம இருக்கணும்னா இதுக்கு நான் கண்டிப்பா இந்த மாதிரி பேலன்ஸா இருக்கிறதுக்கு இந்த ஸ்பெல்ல இந்த மேஜிக் டோனை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. ரைட். We wear our fingers rough with handling them. Oh, just another kind of outdoor game, one on side. இவங்களுடைய ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கிறாங்க. இவர் நெய்பர் ஒரு கல் எடுத்து அப்படி அடுக்கிறாரு, நரேட்டர் ஒரு கல் எடுத்து மேலே அடுக்கிறாரு, போல்டர்ஸ் எடுத்து ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு அந்த கையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே அதை ஒவ்வொன்றும் தூக்கி வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபா மாறிடுச்சு. அதை ஹேண்டில் பண்ணி ஃபிங்கர்ஸ் ஆர் ரஃப். இதுக்கு முன்னாடி வி அப்படின்னு சொல்லி சொன்னாரு, நாம வந்து பார்த்தோம்னா ஸ்பெல் பண்ணணும்னு சொன்னாரு. அவர் ஃபிங்கர்ஸ், எங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரஃபா இருக்குது. இது பார்த்தா எப்படி இருக்குதுன்னா அனதர் கைண்ட் ஆஃப் அவுட்டோர் கேம், அவுட்டோர் கேம்ல அனதர் கைண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா இந்த வேலையை இது இப்படி கல்லெடுத்து அடுக்கிறது வந்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய வேலையாவோ ஒரு சுமையாவோ நாங்க நினைச்சுக்கல, இது ஒரு கேம் மாதிரி தான் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்றதையும் இங்க சொல்றாரு. பட் ஆனா இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கேம்ல
தன்னுடைய ஆப்போனண்ட்டை விளையாடக்கூடிய இந்த கேம்ல தன்னுடைய ஆப்போனண்ட் எத்தனை பேருன்னா ஒரே ஒருத்தர் தான். அப்போ ஒருத்தருக்கு இன்னொரு தான் ஆப்போனண்ட். இந்த கேம்ல எனக்கு அவர் ஆப்போனண்ட், அவருக்கு நான் ஆப்போனண்ட். அதனால இது நாங்கள் ஒரு விளையாட்டா தான் செய்யறோம். ஒன் ஆன் அசைடு, ஒரே ஒருத்தர் தான் ஆப்போனண்டா இருக்கிறாங்க, எதிரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இட் கம்ஸ் டூ லிட்டில் மோர் தேர் வேர் இட் இஸ் வி டு நாட் நீட் த வால். இங்க என்ன அப்படின்னா, இவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கல்லை ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கிறது கையெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரஃப் ஆயிடுச்சு. இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு கேம் மாதிரி தான். ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு இதுல ஒன்றும் ஃபீலிங்கா இல்லை. இந்த வால்னால இவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்படி நன்மையே இல்லாதனால இவருனால இதை பத்தி ஒன்றும் பெருசா ஒரி பண்ணிக்கல அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். வி டு நாட் நீட் த வால், எங்களுக்கு மத்தியில இந்த வால் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹீ இஸ் ஆல் பைன், அவர் சைடு இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு, பைன் ட்ரீ இருக்கு. அண்ட் ஐ எம் ஆப்பிள் ஆர்ச்சர்ட், என்னுடைய சைடுல என்ன இருக்கு அப்படின்னா ஆப்பிள் தான் இருக்குது, ஆப்பிள் தோட்டம் தான் இருக்கு. அவர் சைடு பைன் ட்ரீஸ் இருக்கு, என்னோட சைடு ஆப்பிள் ட்ரீ இருக்கு. அதனால ஆப்பிள் தோட்டம் இருக்கு. அதனால எங்களுக்கு மத்தியில இந்த வால் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இதனால என்னுடைய பழங்கள் அவருக்கு அந்த சைடு விழுந்தாலும் அல்லது எடுக்கிறக்கோ எந்த ஒரு வாய்ப்பு இல்லை, அவரோடது இந்த பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆப்பிள் பழம் அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா அது என்னுடைய பழம்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பைன்ஸ் இந்த பக்கம் விழுந்துச்சுனாலும் அது அவரோட இது சொல்லி அவர் எடுத்துக்கலாம். இங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நடக்க போறது இல்லை. ஸோ வி டு நாட் நீட் த வால் அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்றாரு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் தான் அங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். மை ஆப்பிள் ட்ரீஸ் வில் நெவர் கெட் அக்ராஸ், இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய ஆப்பிள் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் அவருக்கு தொந்தரவு பண்ண போறது இல்லை. அதே மாதிரி அண்டர் அண்ட் ஈட் த கோன்ஸ் அண்டர் ஹிஸ் பைன்ஸ், அவருடைய பைன்ஸ் கீழே அந்த மரத்துக்கு இலையில உட்காந்துட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போறது இல்லை, அங்கே அவர் எடுத்து இது பண்ண போறது இல்லை, என்னைக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அப்படி சொன்னதுக்கு இவர் சொல்றாரு மை ஆப்பிள் ட்ரீஸ் வில் நெவர் கெட் அக்ராஸ் அப்படின்னு சொல்லி அண்ட் ஈட் த கோன்ஸ் அண்டர் ஹிஸ் பைன்ஸ், இந்த வார்த்தையை இந்த சென்டென்ஸ் முழுக்க அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு திருப்பி சொல்றாரு he only says good fences make good neighbors, அதாவது இந்த நல்ல ஃபென்ஸ், இந்த நல்லதா இந்த குட் ஃபென்ஸ், இந்த வேலி என்ன பண்ணுதுன்னா நல்ல நெய்பர்னு நம்மளை அடையாளப்படுத்தும். அதனால அந்த வேலி இருக்குட்டுன்னு சொல்லி நெய்பர் சொல்றாரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த வாலே தேவையில்லை. ஏன்னா 2 பேர் யூஸ் பண்ற தோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பகுதிங்கிறது வெவ்வேறு வகையான மரங்கள் தான். அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நெய்பர் குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ், நல்ல வேலி அப்படிங்கிறது நல்ல நெய்பரா நம்மளை அடையாளப்படுத்தும். நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான நெய்பர்ஸா இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை அடையாளப்படுத்தும். அதனால இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்ப்ரிங் இஸ் மிஸ்சீஃப் இன் மீ, இவர் தனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை ஒரு குறும்புத்தனமான ஒரு ஃபீலிங்கை உருவாக்குது. ஏன்னா இதை சொல்றாரு, அவர் ஏத்துக்கிறது இல்லை. என்னையா அந்த ஆள் இவருக்கு இருக்குன்னா இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு சிரிப்பான ஒரு ஃபீலிங் வருது. கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த இடத்துல வால் வேண்டான்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு காமெடி பீஸா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்ஸ் ஒவ்வொரு டைம்லயும் ஒரு மிஸ்சீஃபான ஒரு ஃபீலிங், குறும்புத்தனமான ஒரு ஃபீலிங்கை அவர் ஃபீல் பண்ணி அண்ட் ஐ ஒண்டர், நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், இஃப் ஐ புட் எ நோஷன் இன் ஹிஸ் ஹெட், அதுக்காக இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் டைம்ல அவரை வேற ஏதோ ஒரு வகையில அக்ரி பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அப்படி சொன்னாலாவது அவர் அக்ரி பண்ணிக்குவாரா அப்படிங்கிறதும். ஸோ இஃப் ஐ குட் புட் எ நோஷன் இன் ஹிஸ் ஹெட், அப்படி சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நோஷன் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு வகையில் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறத இவர் ஃபீல் பண்றதையும் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஒரு நோஷன் சொல்லணும், அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம 2 பேருக்கு இடையில எந்த ஒரு வகையிலையும் நமக்கு வந்து தேவையில்லை, குட் ஃபென்சஸ் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். முன்னாடியே சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா என்னுடைய ஆப்பிள் மரங்கள்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இது எந்த வகையில ஒன்று கிராஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மேலும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒய் டு தே மேக் குட் நெய்பர்ஸ் isn't it where there are cows, அதாவது இங்க கவ்வை வந்து எடுத்து பயன்படுத்தி சொல்றாரு. அதாவது நமக்குள்ள எதுக்கு நாம ஏன் குட் நெய்பரா இருக்கணும், இங்க ஏதாவது கவ் வந்து நம்ம கிட்ட இங்க எங்காவது வந்து போயிட்டு இருக்கா. இப்ப ஏன்னா ஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையில என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையில வந்து செடியெல்லாம் முளைக்கும். அதே மாதிரி அதை சாப்பிட்றதுக்கு வரலாம்.
அதே மாதிரி எங்கிட்ட கவு இருக்குது அப்படின்னா என்னுடைய மாடுகள் ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய நிலத்துக்கு நோக்கி வரலாம். உங்ககிட்ட கால்நடை இருந்துச்சுன்னா அது என்னோட நிலத்தை நோக்கி வரலாம். அப்படி எதுவுமே இல்லை. உங்ககிட்டயும் எந்த ஒரு இது இல்லை, கால்நடைகள் இல்லை, எங்கிட்டையும் எந்த கால்நடைகளும் இல்லை, இங்க எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்காக இந்த ஃபென்ஸ் அப்படிங்கிறத கேட்கறாரு. அப்புறம் எதுக்காக இந்த வால்ஸ்? ஸோ ஒய் டு தே மேக் குட் நெய்பர்ஸ்? நாம் ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த வால்ஸ் மூலியமா ஒரு குட் நெய்பரா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாரு. ஏன்னா இதுக்கு அந்த நெய்பர் சொல்றாரு, குட் ஃபென்சஸ் மேக் ஏ குட் நெய்பர்ஸ், குட் ஃபென்சஸ் தான் குட் நெய்பரா மாத்தோம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எதுக்கு நம்ம வந்து அந்த இதுல குட் நெய்பரா இருக்குன்னு நினைக்கிற, இந்த வால்ஸ் மூலியமா ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்கிறது கேட்கறாரு. ஏன்னா நம்ம கிட்ட கவுஸ் அப்படிங்கிறது இல்லை. பட் ஹியர் தேர் ஆர், இங்கேயும் சரி அங்கேயும் சரி, நோ கவுஸ், எங்கிட்டையும் இல்லை உங்ககிட்டையும் இல்லை, அப்புறம் எதுக்கு வால் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அடுத்தது, பிஃபோர் ஐ பில்ட் எ வால் ஐ வுட் ஆஸ்க் டு நோ. இந்த இடத்துல என்ன நினைக்கிறாருன்னா, இதை கட்டுறதுக்கு முன்னால அவர்கிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன அப்படின்னா, வாட் ஐ வாஸ் வாலிங் இன் ஆர் வாலிங் அவுட், எங்கிட்டையும் சரி உங்ககிட்டையும் சரி, இந்த வாலை ப்ரொடெக்ட் பண்றதுனால உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, அந்த வாலுக்கு வெளியில என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள அதாவது என்னோட சைடில் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அல்லது உன்னுடைய சைடில் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அப்படி எதுவுமே இல்லை. அண்ட் டு ஹூம் ஐ வாஸ் லைக் டு கிவ் அஃபென்ஸ். எதுக்காக நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு கிவ் அஃபென்ஸ், இங்கே வந்து தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த பக்கம் பெரிய பெரிய விஷயங்கள் அங்கே இருக்கிற விஷயங்கள் அந்த பொருள்கள் மிஸ் ஆகி நினைச்சா கூட சரி ஓகே ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்படி ஒன்றுமே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஒரு அஃபென்ஸ் நான் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த ட்ரீஸ் தான். உங்ககிட்ட இருக்கிறது பைன் ட்ரீ, எங்கிட்ட இருக்குது ஆப்பிள் ஆர்ச்சர்ட் தான். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அஃபென்ஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதையும் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. என்னதான் சொன்னாலுமே நெய்பர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, நமக்கு மத்தியில வால்ஸ் வேணும்பா அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் யூ வால். அகைன் இது செகண்ட் டைம் இந்த லைன் வருது. சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் யூ வால், அதாவது என்னமோ ஒன்று இருக்கு, தட் டசன்ட் லவ் யூ வால். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறதே, சாயாம சரியாம நேரா இருக்கிறதுக்கு எதுக்கோ ஒரு இதுக்கு பிடிக்கல. வெரி ஓப்பனிங் லைன்ல பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, சம்திங் தேர்ல வந்து பார்த்தோன்னா எதை காட்டியிருந்தார் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தோன்னா ஐஸ், அந்த ஃப்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஐஸ் வந்து பார்த்தோன்னா அந்த வால்ஸ் வந்து சரியா வைக்குதுங்கிறது அங்கே காட்டினார். ரெண்டாவதாக வந்து பார்த்தோன்னா ஹண்டர்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க, முயல் பிடிக்க வரதுனால ஹண்டர்ஸ் அந்த கல்லை சரிச்சு வச்சிருவாங்க. அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற முயல் எல்லாம் வெளியில வந்து நாய்க்கு வந்து நாயை வந்து அது பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், கேட்ச் பண்றதுங்கிறது சொல்லியிருப்போம். அகைன் இப்போ இங்க என்னன்னா இந்த இடத்துல யார் சொல்றாரு அப்படின்னா எல்ப்ஸை பத்தி சொல்றாரு. தட் வாண்ட்ஸ் இட் டவுன், சம்திங் தட் இஸ் லவ் எ வால் தட் வாண்ட்ஸ் இட் டவுன். அதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு இது பிடிக்கல, அதனால அது என்ன பண்ணுது, இந்த வால் வந்து கீழே விலகணும்னு நினைக்குது. இட் ஐ குட் சே எல்ஸ் டு ஹிம். இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இந்த மேபி இந்த எல்ஃப் தான், அதாவது இந்த குட்டி சாத்தான் தான் இப்படி கீழே தள்ளுமோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லலான்னு இவர் ஃபீல் பண்றாரு. ஐ குட் சே எல்ஸ் டு ஹிம் பட் இட் இஸ் நாட் எல்ஸ் எக்ஸாக்ட்லி. பட் இதுக்கு அவருக்கான இவர் டிட்டர்மினேஷன் என்ன சொல்றாரு, ஆனா எக்ஸாக்ட்லியா எல்ப்ஸ் இல்லை அப்படிங்கிறத இவர் ஃபீல் பண்றாரு. ஸோ இவர் ஃபீல் ஐ குட் சே, என்னால் சொல்ல முடியும், எல்ப்ஸ் தான் இதை சரிக்குதுன்னு சொல்லி கீழே தள்ளி விடுதுன்னு அவருக்கு சொல்ல முடியும். பட் இட் இஸ் நாட் எல்ப்ஸ் எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் எக்ஸாக்டா எல்ப்ஸ் இல்லை, அது எனக்கு சரியா தெரியல. அண்ட் ஐ வுட் ரேதர் ஹி செட் இட் ஃபார் ஹிம்செல்ஃப். மறுபடியும் இவர் என்ன சொல்றாருங்க, ஆனா ஹி செட் இட் ஃபார் ஹிம்செல்ஃப். இவருக்குள்ள என்ன சொல்லிக்கிறாரு, ஐ see him there bringing a stone grasped firmly by the top in each hand. இவர் அதாவது எல்ப்ஸ் தான் இருக்குன்னு இவர் ஃபீல் பண்றாரு, அதை he could say, அதை சொல்ல முடியுது. பட் ஆனா சொல்லலாம்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் திரும்பினா bringing a stone grasped firmly by the top of in each hand. அவர் என்ன பண்றாரு, நெய்பர் ஒவ்வொரு ஸ்டோனா கையில எடுத்துட்டு வந்து மேல வச்சு அடுக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லலாம் நினைக்கும் போது ஏதோ ஒன்று தள்ளுதுப்பா, ஏப்பா திரும்ப அடுக்கணும், நீ எத்தனை முறை அடுக்கினாலும் அந்த எல்ப்ஸ் வந்து தள்ளதான் போகுது அப்படின்னு சொல்லலாம் நினைச்சா கூட இவர் திரும்பி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நெய்பர் அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்து போய் மேல விட்டுட்டு இருக்கிறாரு. எந்த மாதிரி, லைக் an old stone savage armed. இந்த இடத்துல an old stone savage armed, இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நெய்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா an old stone savage armed மாதிரி இதை எடுத்து அந்த ஒரு நபர் மாதிரி ஒவ்வொரு முறையும் கல்லை தூக்கி கையில நேரம் வச்சு கையில சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, கொண்டு போய் அடுக்கிட்டே இருக்கிறாரு.
இப்படி இருக்கிற மனுஷன் என்னத்தை போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை ஃபீல் பண்றாரு. he moves in darkness yet seems to me now of woods only and the sad soft. இவர் என்ன பண்றாரு, அதாவது he moves இந்த இடத்துல யாரை குறிக்கிறார் அப்படின்னா நெய்பர். மூவ்ஸ் இன் டார்க்னஸ், அவருடைய அப்படியே உள்ளுக்குள்ள தோட்டத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே நிழலுக்குள்ள சரி இந்த இருட்டா இருக்குது உள்ள போக பார்த்தோன்னா அப்படியே கும்மிருட்டா தெரியுது. ஏன்னா அங்க ஒவ்வொரு மரங்கள் உள்ள அதே மாதிரி சூரிய வெளிச்சமே படாதனால அது டார்க்னஸ்ல இருக்குது. As it seems to me not of woods only and the shads of trees. அதாவது இந்த வூடு அதாவது இந்த காட்டுக்குள்ள இந்த சேட்னுடைய ட்ரீனால மட்டுமே அந்த டார்க்னஸ் வந்து அப்படிங்கிறது உருவாகிறது. ஸோ நாட் ஜஸ்ட் த டார்க்னஸ் காஸ்டு பை த சேட்ஸ் ஆஃப் ட்ரீ, இந்த ட்ரீனுடைய நிழல் பட்டு மட்டுமே இந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது உருவாக போறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்த உள்வாங்கிட்டே இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்குள்ள வால் வேணும் அப்படிங்கிறதுல அவர் இருக்கிறாரு. என்னதான் அவர் இந்த இதுக்குள்ள பார்த்தோன்னா ஒரு அடர்ந்த டார்க்னஸ் மைண்டுக்குள்ள இருந்தால் டார்க்கான ஒரு ஃபீல் மைண்டுக்குள்ள இருந்தாலுமே இவருக்கு அது புரிய மாட்டேங்குது. வெறும் சேட்ஸ் வந்து பார்த்தோன்னா டார்க் பர்மனன்ட் டார்க்கை கிரியேட் பண்ணாது. காலையில ஒரு பக்கம் சாயும் போது ஒரு பக்கம் சேட்ஸ் இருக்கும், வெயில் நெத்து குத்துல அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேட் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கான்செப்ட் தப்பு அப்படிங்கிறத இவர் ஃபீல் பண்ண முடியுது. எப்போ அவர் மூவ் ஆகுறத பார்த்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலாசபிக்கல் வியூவில் ஆத்தர் ஃபீல் பண்ணுறதை வெளிப்படுத்துறாரு. ரைட், ஹி வில் நாட் கோ பிஹைண்ட் ஹிஸ் ஃபாதர் சேயிங். அதனால அவங்க அப்பா சொல்றதுல இருந்து வெளியில் போக முடியல. ஏன்னா குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். எப்பவுமே அவர் என்ன சொல்றாரு, ஹி சேஸ் அகைன், மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, நெய்பர் குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். நமக்கு மத்தியில ஃபென்ஸுங்கிறது இருக்கணும், அது இருந்தா தான் நல்ல நெய்பரா நம்மளை மாற்றும் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த ஐடியாவை அந்த டிஸ்அக்ரியில ஒரு தெளிவா இருக்கிறாரு. இவர் எந்த இடத்துல அக்ரி பண்ணக்கு போறதே கிடையாது. ஸோ த நெய்பர் கேனாட் டிஸ்அக்ரி வித் இஸ் ஃபாதர், அதாவது ஆத்தனுடைய ஃபாதருடைய ஐடியால இருந்து அக்ரி ஆக போறது கிடையாது, டிஸ்அக்ரியில தான் இருக்க போறார் அப்படிங்கிறதோட இது முடியுது. இதுல 2 லைன் வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ் வந்துருக்கு. அதுல வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக்க குட் நெய்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஆல்மோஸ்ட் இந்த போயத்தில் வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். 2 நெய்பரை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குட்டிச்சாத்தான் அந்த எல்வ்ஸ் பத்தி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரீஸை பத்தி பேசும்போது ஆப்பிள் ஆர்ச்சர்ட் அண்ட் பைன் பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை பத்தி பேசும்போது ஸ்ப்ரிங்குக்கு தேவையான அந்த ஐஸ் வாட்டர் ஃப்ரீஸ் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸ்ப்ரிங் ஒவ்வொரு முறை ரிப்பீட் ஆகிறத பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் அல்லது இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் பத்தி பேசும்போது கவு, டாகு, ரேபிட் இதெல்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கேப்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு பவுண்டரி லைன் வேணும் அப்படின்னு நெய்பர் நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஆத்தர், ரைட்டர், நரேட்டர் பவுண்டரிங்கிறது வேண்டாம். எதுக்கு பவுண்டரி, நாமெல்லாம் ஒரே இடத்துல இருந்துட்டு எதுக்கு பவுண்டரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இது ஒரே கண்ட்ரி, ஒரே உலகம், இது ஒரே நாடு, எல்லாரும் மக்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எதுக்கு பிரிவினை, எதுக்கு இந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி அந்த நியூ இங்கிலாந்து ஃபார்மருக்குள்ள வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அப்போ இந்த போயத்தின் மூலியமா நியூ இங்கிலாந்து ஃபார்மருக்கே சொல்றாரு பவுண்டரிங்கிறது நல்லதுக்கு இல்லை, இந்த பவுண்டரி அப்படிங்கிறது ஒரு ஐசோலேஷன், நீ நானும் தனிமையா இருக்கிறதுக்கு தான் குறிக்குது. நீ எல்லாம் ஒரு பகுதி, நீங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறது அப்படி ஒரு தனிமை, நாங்கெல்லாம் ஒண்ணு இந்த பக்கம் நாங்கெல்லாம் ஒரு தனிமை, அப்போ ஐசோலேஷனை குறிக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா பவுண்டரிஸ், ஐசோலேஷன் இதெல்லாமே தீமை. அதே மாதிரி இன்னொரு தீம் என்னன்னா கனெக்ஷனை கொடுக்க முயற்சி செய்யறாரு. எதுக்கு இந்த நமக்கு இடையில அந்த வால்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதையும் இந்த போயத்தின் மூலியமா நரேட்டர் வந்து விரும்புறாரு. இதெல்லாம் தான். ஸோ த மெண்டிங் வால் இஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.